ரமேஷ், உங்க வருங்கால பொண்டாட்டி நான் தானே. வாயை திறந்து பதில சொல்லுங்க. டு 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 I love you too. நிஜமா I love you too. Smile please. அடை தொப்பி தலையா. ஆ! ரமேஷ், பொண்டாட்டி யாருன்னு கேட்டா டு 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 டுவா. சங்கில ஏறி மிதிச்சேன்னு வச்சிக்க, ஒரேடியா போய் சேர்ந்துருவ. அப்புறம் யாரு பொண்டாட்டின்னு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே உனக்கு இருக்காது. தொப்பி தலையா. அடியே, என் டார்லிங்க இப்படி எட்டி உதைக்க உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். நான் மட்டும் என் ரமேஷை இப்படி தாங்கி பிடிக்கலன்னா இந்நேரம் வாசலுக்கு வெளியே போய் விழுந்திருப்பாரு. டார்லிங்க, பெரிய டார்லிங், வீட்டை விட்டு வெளியே பாடி மஞ்ச முடிகாரி. அடியே திமிரு பிடிச்சவள, நான் எதுக்கிட்டி வீட்டை விட்டு வெளியே போகணும்? அன்னைக்கே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு போனேன் இல்ல உங்க அம்மா வீட்டுக்கு, அங்கேயே இருக்க வேண்டியதானே. இப்ப என்ன புதுசா சீனை போட்டுக்கிட்டு அப்படியே திரும்பி வந்திருக்க? என்னடி சொன்னா? நான் புதுசா சீனை போட்டுட்டு வந்திருக்கேனா? ஆமா, சீனை போட்டுட்டு தான் வந்திருக்க. அப்படியே ரொம்ப பெரிய நல்லவ மாதிரி. யாதாடி இவ அடிச்ச அடியில என்ன கீழே தள்ளி போட்டாளா? ஏமா என்னமா நீ இப்படி ரெண்டு மருமக்கமாரும் சண்டை போட்டுட்டு என்ன கீழே தள்ளி போட்டு கிடக்காளுவா? நீ என்னடான்னா ஒரு போனை வச்சுக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு கிடக்க. நான் போட்டோ எடுக்கல, வீடியோ எடுக்கேன். வீடியோ. ஏமா இந்த நேரத்துக்கு இதெல்லாம் தேவையாமா? ரெண்டு மருமகளும் குடிமை பிடி சண்டை போட்டு கிடக்காளுவா. அவன் ரெண்டு பேரையும் பிரிச்சு விடுமா. பேசாம இருல. நீ போன வாரம் வாங்கி தந்த போனு நல்ல அளவோல வீடியோ கிளாரிட்டியா இருக்கான்னு பார்க்கணும்ல, அதுக்கு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ, எங்க அம்மா இவர் ரெண்டு பேருக்கும் மிச்சமா இருப்பா போலுக்க. என்னத்த சொல்ல? அடி பாவி, உப்பு முட்டை மாதிரி இப்படி முதுகுல வந்து உழுத. மஞ்ச முடிய பிச்சு எரிஞ்சிருந்தேன் பாத்துக்க. அடியே, என்கிட்ட உன் வேலையை காட்டாதடி, திமிரு பிடிச்சவள. என்னடி என்ன பார்த்து கேட்டா? மூட்டை முடிச்செல்லாம் கெட்டிக்கிட்டு போனி உங்க அம்மா வீட்டுக்கு, அங்கே இருந்திருக்க வேண்டியதானே. இங்க எதுக்கு திரும்பி வந்தேன்னா கேட்ட? ஆமாடி, போனதாவே இருக்க வேண்டியதானே. திரும்பி என்னத்துக்கு வந்த? உன்னை யாரு வர சொன்னா? அடியே மஞ்ச முடி, ஞாபகத்துல வச்சுக்க, இது என் மாமியார் வீடு. நான் எப்ப வேணாலும் இங்க வருவேன் போவேன். அதை கேட்கறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லடி. ஓஹோ, உனக்கு மட்டும் மாமியார் வீடுனா எனக்கு என்ன இது பெரியம்மா வீடா? எம்மா, என்ன கீழே தள்ளி விட்டுட்டியா? திமிரு பிடிச்சவள, கேட்டுக்கடி, இது எனக்கும் மாமியார் வீடுதான். அடி பாவிகளா, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இப்படி சண்டைய போட்டு அடிய போட்டு நடக்கல. கடைசியில எல்லா அடியும் என் மேலதாண்டி உழுது. எங்க அம்மைக்கு மகன் மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? போன்ல வீடியோ கிளாரிட்டி நல்லா இருக்கான்னு இங்க மருமக்க மறு சண்டை போடத வீடியோ எடுத்துக்கிட்டே எல்லாம் இருக்காவோ? எம்மா எம்மா என்னங்க வீடியோ எடுக்க விடு. என்ன எம்மா, ரெண்டு பேரும் சண்டை போட்டு கிடக்காளோ பாருமா, கொஞ்சம் தடுத்து நிறுத்து. பேசாம இருல, அவ்வளவு பாட்டுக்கு சண்டை போட்டு கிடக்காளுவா. சண்டை போடட்டும், நமக்கு என்ன? இப்ப நாம போய் இடையில தடுக்க போறோம்னு போனோம்னு வச்சுக்க, அவ்வளவுதான். சண்டை போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளவு பாட்டுக்கு சோபால போய் உட்கார்ந்துக்கிடுவாளுங்க. அதுக்கப்புறம் கீழே உருண்டு கிடக்கிறது நம்ம தலையாத்தான் இருக்கும். ஆமா, அதுவும் சரிதான். இவர் ரெண்டு பேரும் சண்டையில நாம குறுக்க போயிடக்கூடாதுப்பா. பேசாம ஒரு வாரமா உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பாப்போம். யாத்தாடி, ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஏன் குறுக்கெலும்ப உடைச்சு போட்டாலுல. சார்ஜ் கம்மி ஆயிட்டே. மக்கா, நீ இங்கே இருந்துக்க. சண்டை போடுதாவளா இல்ல சண்டையை முடிச்சிட்டாவளான்னு சொல்லு. என்ன, நான் போனை சார்ஜ் போட்டுட்டு வரேன். இங்க பாருடி மஞ்சமுடி, மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போயிரு. இல்லன்னு வச்சிக்க, அடி வெளுத்து எடுத்து துவைச்சு தொங்க போட்டுருவேன் பாத்துக்க. ஆமா ஆமா, நீ என்ன வெளுத்து கொடியில தொங்க போடுவ, நான் அது வரைக்கும் பாத்துக்கிட்டே இருப்பேனா? வாய மூடிடி. என்னமோ நான் தான் இந்த வீட்டு மருமவா, நான் தான் இந்த வீட்டு மருமவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. ஒரு மருமவளுக்கு அழகே மாமியார் வீட்டுல இருக்கேதான்டி. ஒன்ன மாதிரி அம்மா வீட்டுல இருந்துகிட்டு ஆடிக்கு ஒரு நேரம் அம்மாவாசைக்கு ஒரு நேரம்னு மாமியார் வீட்டுக்கு வரப்பட்டவள்லாம் மருமவ இல்லடி. அதைய நீ எதுக்கிட்டே சொல்லுத? அத நான் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் இந்த வீட்டு மருமவ, தெரிஞ்சுக்க. அதுவும் புது மருமவள ஆக போறவ. யாத்தாடி அம்மா, தலைய வச்சு வாயிலே இடிச்சு போட்டால. தூரபாட்டி, என்ன மக்கா இப்படி முடிச்சிட்டு இருக்க? சண்டை முடிஞ்சிட்டா? ஆமா, நீ வேற. அங்க பாரு, என்ன அடியும் மிதியுமா கிடக்கு. அவன் ரெண்டு பேர் தான் சண்டை போடுதாவோன்னு பேரு. ஆனா பாதி இல்ல, முக்காவாசி அடி என் மேலதாமா உழுது. ஆமா, பின்ன ரெண்டு பொண்டாட்டிக்காரன்னா சும்மாவா? என்னமா இப்படி சொல்லுத? இவன் ரெண்டு பேர்கிட்ட அடியையும் மிதியையும் வாங்கிட்டு கிடக்கேன்னு சொல்லுதே. நீ என்னடானா? ஆமல, நான் சொல்லத நம்பு. பின்ன ரெண்டு பொண்டாட்டிக்காரன்னா சும்மா
அப்ப தாத்தாவுக்கு 2 பொண்டாட்டி தானம்மா, அவரு இப்படிதான் ஆச்சுக்கிட்டுலாம் அடியும் மிதியும் வாங்கியிருப்பாரோ? ஆமா, இப்ப நீ வாங்குன மாதிரி தான் அப்போ அடியும் மிதியும் வாங்கியிருப்பாரு. தாத்தா எப்படிதான் 2 ஆட்சிகளை சமாளிச்சாரோ? எவ்வளவு திமிருட்டி உனக்கு! என் வீட்டுக்கு வந்தே என்ன இப்படி அடிச்சு நொறுக்குத? ஏம்மா, நான் 2 பேரையும் சண்டை போடாதீங்கன்னு போய் சமாளிச்சுட்டு வரட்டாமா? ஏமா, ஐயோ, என் தாய் மீது விழுந்த அடி என் மீது விழுந்த அடி மாதிரில. அப்படினா வாயை மூடிட்டு நகராம இருந்திருக்கணும். இது பாத்தீங்களா தே, இவ உங்களை அடிச்சு போட்டா. ஆனா நீங்க என்னடான்னா என் மருமவ திருந்திட்டா, நல்ல மனசுக்காரியா மாறிட்டா, இந்த குடும்ப குத்து விளக்குன்னு சொன்னீங்க. அதான் என் மூக்கிலேயே குத்தி போட்டா. நானும் அப்பதே இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் எவ்வளவு அடி வேணாலும் தாங்கிக்கிடுவேன். ஆனா எங்க அம்மா, ஏய், நீங்க 2 பேரும் இப்படி நடு வீட்டுல கிடந்து அடிச்சு சண்டை போட்டுட்டு கிடக்கல, இதெல்லாம் குடும்பத்துக்கு ஆகுமா? இங்க பாருங்க, உங்க 2 பேருக்கு நான் சொல்லுதே, நல்ல காதை கொடுத்து கேட்டுக்கிடுங்க. என் தாய் தான் என் குல விளக்கு. உங்க 2 பேர்ல யாரு எங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்கிறாங்களோ அவதான் இந்த வீட்டுக்கு மருமக, என்னோட ராணி. பின்ன என்னமா, இவர் 2 பேரும் கடந்து மண்டைய உடைச்சிட்டு கிடக்காவல்ல, சண்டை போட்டு கிடந்தா கிடந்துட்டு போறாளுவ, நமக்கு என்ன? அதுல முக்காவாசி அடி யா மேலையும் வா மேலையும் இல்லாம உழுது. ஆமா, இப்படி பேசிக்கிட்டே இருந்தா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதா. அவ 2 பேரும் சண்டை போட்டா சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா. வேலை ஊர்பட்ட வேலை தலைக்கு மேல கிடக்கு. பேசாம வாழ, நம்ம துணி கடைக்கு போவோம். ஏமா, தங்கச்சிக்கும் தங்கச்சி மாப்பிள்ளைக்கும் தானமா துணி? ஆமல, பால் காய்ச்சிக்கு பிள்ளைக்கு துணி எடுக்கண்டமா. அதான் பால் காய்ச்சிக்கு தேவையான பொருள், அப்புறம் தங்கச்சிக்கும் தங்கச்சி மாப்பிள்ளைக்கும் துணிமணி எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணியாச்சுன்னு சொன்னோம்ல. அதெல்லாம் முதல்ல கேன்சல் பண்ணு. என்னமா இப்படி திடுது பண்ணி கேன்சல் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கா? ஆமா, பின்ன வீட்டுக்குள்ள கடந்து இவ 2 பேரும் சண்டை போடதையே பாத்துக்கிட்டு இருந்தோம்னா மனசுக்கு எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கு. அதுவும் இல்லாம இந்த நேரம் பார்த்தாலும் நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன். சும்மா வெளியே கடைக்கு போய் கண்ணுக்கு எதமா குளிர்ச்சியா ஒரு 4-5 பட்டு புடவையே பார்த்தாதானே மனசுக்கு நிம்மதியா இருக்கும். ஓஹோ, அப்படி சொல்லுதியாமா நீ? ஆமல, வீட்டுக்குள்ள கடந்து இவ்வளவு சண்டையவே எத்தனை நேரம் தான் பாத்துக்கிட்டே கிடக்க. நல்ல கலர் கலரா கண்ணுக்கு எதமா ஒரு 5-6 பட்டு சேலையே பார்த்தாதானே மனசுக்குள்ள கொஞ்சம் நிம்மதி இருக்கும். வா போவோம். அப்படியே ஆகட்டும் தாயே, உங்கள் கட்டளையை நான் ஏற்கிறேன். ஆர்டர் செய்ததை நான் இப்பொழுதே கேன்சலும் பண்ணுகிறேன். சரில, வா போவோம். அத்தா, அத்தானாவது பொத்தானாவது, டார்லிங் டார்லிங். ஏமா, வீட்டை நல்லா இழுத்து பூட்டிட்டு வா. வீட்டுக்குள்ளே 2 பேரும் கிடந்து சண்டை போட்டு கிடக்கட்டும். சீக்கிரம் வண்டியில உட்காருமா, நம்ம கிளம்பிடுவோம். எம்மா, எம்மா, என்னமா பதிலே சொல்லாம இருக்கா? எம்மா, என்னமா நின்னுகிட்டே இருக்குதிய? வண்டியில ஏறி உட்காருங்க, கிளம்புவோம். நாம கிளம்புறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல பின்னாடி திரும்பி பாரு, அங்க என்ன நடக்குன்னு. பின்னாடியா? ஆமல, பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாரு. என்ன நடக்குது இங்க? அடியே மஞ்சப்படி, கீழே இறங்குடி. யா புருஷ வண்டில நீ எதுக்கிட்ட ஏறி உட்கார்ந்திருக்க? இறங்குடி முதல்ல. ஆஹா, இவன் ஒரு 2 நேரம் பின்னாடியே வந்துட்டாவளா? ஏமா, கதவை நல்லா பூட்டு போட்டு பூட்டிட்டு வரதுனமா சொன்னேன். நான் கதவை பூட்டிட்டு வரதுக்கு முன்னாடியே 2 பேரும் வெளியே வந்துட்டாளுவா. ஏய், இறங்க முடியாது, என்னடி பண்ணுவ? மரியாதையா கீழே இறங்குடி. எத்தே, இங்க பாருங்க தே, இவன் என்னதான பாடா படுத்துதானே. மருமகளே, என்ன சொன்ன? எத்தே, இங்க பாருங்க, உங்க எக்ஸ் மருமக என்ன போட்டு பாடா படுத்து எடுக்க. உங்க மகன் கூட ஜோடியா நான் தரத்தே வண்டியில போகணும். சொல்லுங்க தே, வாயை திறந்து சொல்லுங்க. எம்மாடி மருமக்கமார்களா, உங்க சண்டை உங்களோடமா, நான் இதுல எல்லாம் தலையிடவே மாட்டேன். ஏன்னா எனக்கு 2 மருமகளையுமே பிடிக்கும். ஏமா, என்னமா இது? அனுபவி ராஜா அனுபவி. அடி மஞ்சப்படி, நீ இப்ப கீழே இறங்கலன்னு வச்சுக்க, அந்த தொப்பி தலையில தலையை எடுத்து விடுவோம் பாத்துக்க. என்னது, என் தலையை எடுத்துருவாளா? அடி பாவிகளா, உங்க சண்டையில என் தலையை தெருவுல உருள விட்டுருவா போலுக்க. சொல்லிக்கிட்டே இருக்கு, நீ பாட்டுக்கு வண்டியில உட்கார வேண்டி செஞ்சிருக்க. இப்ப பாத்துக்க. யாஹூ. ஏமா, ஏமா, ரமேஷ், ரமேஷ், ஏமா, ஏமா, காப்பாத்துமா. நல்ல சர்க்கஸ் காட்றமே. ஏமா, ஏமா, இது சர்க்கஸ் இல்ல. உன் மருமவா வண்டியை சாச்சிக்கிட்டு இருக்காமா. அடியே மஞ்சப்படி, கீழே இறங்க பாரியா இல்லையா? உனக்கெல்லாம் எவ்வளவு திமிருட்டி! என்னால இறங்கவே முடியாது, நான் இறங்கவும் மாட்டேன். யாஹூ. என்ன மஞ்சப்படி,
அம்மா ஏம்மா வண்டியில கடைக்கு போவாண்டாம்மா, நாம எல்லாரும் கார்லயே போயிடலாம். சரி மக்கா, நீ எடுத்த முடிவுனா கரெக்ட்டா தான் இருக்கும். வாங்க போலாம். அடி பாவிகளா, உங்க 2 பேரும் சண்டையில கடைசி மாட்டிட்டு முடிக்கிறது நான் தான். கடைக்கு போய் 2 பேரும் எங்கேயாவது காணாம தொலைச்சிட்டு வந்துடணும். மருமவளே, இதோ வாரந்தே. ஆஸ்பத்திரிக்கு நல்ல நேரத்திலேயே சீக்கிரமா கிளம்பிடணும். சின்ன பொண்ணு வா மரகதா. பரிமளா பாட்டி, சின்ன பொண்ணு ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டே இருக்காம, இப்ப வந்துருவா. நம்ம சீக்கிரமா கிளம்பிடுவோம். என்ன? சரி பாட்டி, உட்கார. இப்ப கிளம்ப வேண்டியதானே? ஆமா, சின்ன பொண்ணுக்கு மாப்பிள்ள லீவு தானே போட்டிருக்காரு. ஆமா மரகதா, நம்ம சின்ன பொண்ணுக்கு இன்னைக்கு முறையா ஸ்கேன் எடுக்க போறோம் பத்தியா, அதனால என் மவன் லீவு தான் போட்டிருக்கான். நம்ம அன்னைக்கு முதல்ல ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனோம்ல, அப்ப என் மவனை கூட்டிட்டு போகலன்னு அவனுக்கு ஒரே சங்கடம் பத்துக்க. அதனால நான் இன்னைக்கு எப்படியாவது லீவு போட்டுட்டு வந்தே தான் ஆவேன்னு அவன் நேத்துக்கே சொல்லிட்டான் பத்துக்க. அப்படியா? சரி சரி, நல்ல நேரத்துல ஆஸ்பத்திரிக்கு கிளம்பினா கொஞ்சம் நல்லா இருக்கும் பத்தியா, அதான் மருமகளை சீக்கிரமா கிளம்ப சொன்னேன். அதான் நம்ம டோக்கன் போட்டாச்சுல பாட்டி, நம்ம நேரத்துக்கு சீக்கிரமா போயிருவோம். ஒரு பாட்டில் தண்ணியும் 2 ஆப்பிள் பழமும் எடுத்து வச்சிருக்கேன். இது போதும்ல மரகதா? மருமகளுக்கு திடீர்னு வயிறு பச்சா வேணும் பத்தியா? ஆமா பாட்டி, போதும். நம்ம தான் போயிட்டு சீக்கிரம் வந்துருவோம்ல. அப்படியே ஏதாவது வேணும்னா பக்கத்துல கடை இருக்கும்ல, அங்க ஏதாவது வாங்கி கொடுத்துக்கிடலாம். சரி மரகதா. மருமகளே, என்ன சத்தத்தையே காணும்? சின்ன பொண்ணு. எத்தே கிளம்புவோமா? ஏக்கா நீங்களும் வந்துட்டேளா? ஆமா சின்ன பொண்ணு, நானும் உன்கிட்ட சொல்லியிருந்தோம்ல, உனக்கு ஸ்கேன் எடுக்க போகும்போது ஆஸ்பத்திரிக்கு போகும்போதெல்லாம் நானும் உன் கூட வருவேன்னு. சரிக்கா, உங்களுக்கு எதுக்குக்கா வீண் அலைச்சல்லாம்? அட அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, வா போவோம். எத்தே. என்னாச்சு மருமகளே, கிளம்புவோமா? எத்தே அது என்னம்மா என்னாச்சு? சூடா ஒரு கப் காபி வேணா போட்டு தரட்டா? காப்பி எல்லாம் ஒண்ணு வேண்டாம் தே. என்னாச்சு சின்ன பொண்ணு? ஏக்கா அது தலை ஒரு மாதிரி கிறுகிறுன்னு சுத்திக்கிட்டே இருக்குக்கா. மாசமா இருக்கேல்ல மருமகளே, அது அப்படிதான் இருக்கும், ஒண்ணும் செய்யாது. ஆமா சின்ன பொண்ணு, மாசமா இருக்க பத்தியா, அதனால தலை சுத்தும், வாந்தி வரும், எல்லாம் இருக்கதான் செய்யும் ஒரு 5-6 மாசம் வரைக்கும். அதுக்கப்புறம் சரியாயிரும். நானும் என் 2 பிள்ளைகளுக்கு மாசமா இருக்கும்போதும் என்ன தலை சுத்து வாந்தி எடுத்துட்டு கிடந்தேன் தெரியுமா? ஒரு மடக்கு தண்ணி கூட குடிக்க கிடையாது, உடனே வாந்தி வந்துரும். அப்படியெல்லாம் இல்லக்கா, என்னால சாப்பிடலாம் முடியுது. ஆனா இப்ப தலை தான் அப்படியே ஒரு மாதிரி கிறக்கிக்கிட்டே இருக்கு பாத்துடுங்க. அதான் சொல்லுதம்ல சின்ன பொண்ணு, ஒரு 5-6 மாசம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிரும். ஆமா மருமகளே, அப்படிதான் இருக்கும் ஒரு 5-6 மாசத்துக்கு, அதுக்கப்புறம் சரியாயிரும். அது சரிதான் தே, ஆனா வயிறு வேற லேசா வலிக்கிற மாதிரி இருக்க. என்ன மருமகளே சொல்லுதா? வயிறு வலிக்கா? ஆமா தே, வயிறு லேசா வலிக்கிற மாதிரி இருக்கு. என்ன சின்ன பொண்ணு சொல்லுதா? வயிறு வலிக்கா? ஆமாக்கா, வயித்துக்குள்ள குத்து எடுக்கிற மாதிரி வலிச்சுக்கிட்டே இருக்குக்கா. என்னாச்சு சின்ன பொண்ணு? என்னாச்சு சின்ன பொண்ணு? ஏன் இப்படி உட்கார்ந்துட்ட? ஏக்கா அத வயிறு வலிக்கின்னு சொன்னோம்லக்கா. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே மருமகளுக்கு. ஏக்கா எனக்கு என்னக்கா ஆச்சு? ஏன்க்கா எனக்கு இப்படி வயிறு வலிக்குது? சின்ன பொண்ணு, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ எதுக்கு பயப்படாத, எதுவும் ஆகாது. நம்ம உடனே இப்ப ஆஸ்பத்திரிக்கு போயிரலாம். எனக்கெல்லாம் தெரியாதுப்பா, என்னாலலாம் இப்ப ஜவுளி கடைக்கெல்லாம் ஒண்ணு வர முடியாது, நீயே சமாளி. தம்பி தம்பி. ரமேஷ், நான் அப்புறமா போன் பண்ணுதேன்னா. வைக்கேன். இக்கா ஆஸ்பத்திரிக்கு கிளம்புவோமா? தம்பி தம்பி, சின்ன பொண்ணுக்கு வயிறு வலிக்கா, சீக்கிரமா வண்டி எடுக்க சொல்லுங்க, உடனே ஆஸ்பத்திரிக்கு கிளம்பணும். என்னக்கா சொல்லுதியா? சின்ன பொண்ணுக்கு வயிறு வலிக்கா? சின்ன பொண்ணு என்னமா ஆச்சு உனக்கு? இல்ல உன்கிட்ட இப்ப விளக்கம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது, சீக்கிரம் வண்டி எடுக்க சொல்லுல. பயப்படாத சின்ன பொண்ணு, உனக்கு எதுவும் ஆகாது. மருமகளை சீக்கிரமா தூக்கிட்டு போல. ஆமா கமலா, ஆஸ்பத்திரியில தான் இருக்கும். ஆமா, டாக்டர் தான் சின்ன பொண்ணு செக் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல என்ன எதுவும் சொல்லல. ஆமா கமலா, அந்த தம்பி இங்க தான் இருக்காரு. சரி டாக்டர் சொன்ன உடனே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுது என்ன? ஆமா கமலா, சங்கடமா தான் இருக்கு. சரி சரி டாக்டர் சொன்ன உடனே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுது என்ன? நீ இப்ப இங்க ஆஸ்பத்திரிக்குள்ள ஒண்ணு வரேன்டா. சரி போன வைக்க. கடவுளே, சின்ன பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது. பாவம் 2 பேரும் அழுதுகிட்டு இருக்காங்க. நாம என்னன்னு போய் சமாதானம் சொல்ல? ஏ பரிமளா பாட்டி, அழாதீங்க. என்ன மரகதோ இப்படி சொல்லுத? மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? என் மருமவள நான் கண்ணுக்குள்ள வச்சுல பாத்துக்கிட்டேன். இப்ப வாய் வயிறுமா இருக்கும்போது 5 மாசத்துலயே வயிறு வலிக்குன்னு சொன்னதால எனக்கு அதை நினைச்சாதான் ரொம்ப சங்கடமா இருக்கு மரகதா. அதெல்லாம் எதுவும் ஆகாது பரிமளா பாட்டி, கொஞ்சம் தைரியமா இருங்க. இன்னும் டாக்டர் அம்மா நம்ம கிட்ட எதுவுமே சொல்லலையே. அதெல்லாம் எதுவும் ஆகாது பரிமளா பாட்டி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. சூட காப்பி ஏதாவது வாங்கி கொண்டு வந்து தரட்டுமா? என்ன மரகதா இப்படி கேட்க? எனக்கு காப்பி இல்ல, பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன். என் மருமகளும் என் பேர பிள்ளையும் நல்லா இருந்தா மட்டும்தான் நான் ஒரு மடக்கு தண்ணியை கூட குடிப்பேன். எனக்கும் மனசுக்கு சங்கடமா தான் இருக்கு. ஆனா நாமளே இப்படி சோகமா நின்னுகிட்டே இருந்தோம்னா இவங்களுக்கு யாரு சமாதானம் சொல்லுவா? கடவுளே. தம்பி. என்ன தம்பி இப்படி வருத்தப்பட்டு இருக்கீங்க? சின்ன பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. எதுவும் ஆகக்கூடாதுன்னாக்கா நானும் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்குல்ல.
அதெல்லாம் எதுவும் ஆகாது தம்பி. நீங்களே இப்படி அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? உங்க அம்மாவை பாருங்களேன், நானும் நிறைய நேரம் சொல்லிட்டேன், கேட்கவே மாட்டேங்காங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. வயசானவங்கல்ல, ரொம்ப நேரம் மனசு சங்கடப்பட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டுனா என்ன பண்ண? என்னக்கா சொல்லுதீங்க? ஆமா தம்பி, நீங்க கொஞ்சம் அழாம தைரியமா இருங்க, அப்பதான் அவங்க அம்மாவும் அழாம இருப்பாங்க. டாக்டர் அம்மா செக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல தம்பி, நம்ம சின்ன பொண்ணுக்கு எதுவுமே ஆகாது, கொஞ்சம் தைரியமா இருங்க. இல்லக்கா, மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குக்கா. சின்ன பொண்ணு காய்ச்சல், தலைவலி, மண்டையடின்னு ஒரு நாள் இப்படி ஆஸ்பத்திரி பக்கமே வந்தது கிடையாதுல்லக்கா. அது சரிதான் தம்பி, இப்ப மாசமா இருக்கிறதுனால தானே இப்ப நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கோம். முதல்ல அழாம தைரியமா இருங்க தம்பி. இங்க சின்ன பொண்ணு பேஷண்டோட அட்டெண்டர் யாரு? எம்மாடி, சின்ன பொண்ணு யா மருமோதாம்மா, இப்போ எப்படிமா இருக்கா? டாக்டர் அம்மா செக் பண்ணிட்டு இருக்காங்கம்மா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அம்மாடி, யா மருமவா வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டே இருந்தாம்மா, இப்போ எப்படிமா இருக்கா? பாட்டியம்மா அதான் சொல்லுதம்ல, டாக்டர் அம்மா செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. சிஸ்டர், சின்ன பொண்ணு என்னோட வைஃப் தான். சார் மெடிக்கல்ல போய் இந்த மருந்து மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்களேன். சரிங்க சிஸ்டர். சிஸ்டர், என் வைஃப் இப்ப எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? டாக்டர் அம்மா என்ன ஏதுன்னு வந்து சொல்லுவாங்க, நீங்க முதல்ல அந்த மருந்து போய் வாங்கிட்டு வாங்க. சரிங்க சிஸ்டர். ச்சே, என்னாச்சுன்னு தெரியலையே. டாக்டர் அம்மாவும் வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க, இந்த நர்ஸ் பிள்ளையும் எதுவும் சொல்லாம போயிட்டேன். ஐயோ கடவுளே, எங்களுக்கு ஏன் இந்த சோதனை? வருத்தப்படாதீங்க பரிமளா பாட்டி, யாருக்கு இது என்னன்னு பாவம் பண்ணனா, மனசார கூட நான் யாருக்கும் துரோகம் நினைச்சது கிடையாது. கடவுளே கடவுளே, சின்ன பொண்ணுக்கு அவ வயித்துல இருக்கப்பட்ட குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. பாட்டியம்மா, என்னமக்கா டாக்டர் அம்மா ஏதாவது சொன்னாங்களா? உங்களை டாக்டர் அம்மா கூப்பிடுதாங்க. அப்படியே மக்கா, நான் வாரேன். மருமகளே, மருமகளே எப்படிமா இருக்க? டாக்டர் அம்மா, என் மருமகளுக்கு என்னாச்சு? அழாதீங்க பாட்டி, உங்க மருமகளுக்கு ஒண்ணும் இல்ல. டாக்டர் அம்மா என்ன சொல்லுதீங்க? டாக்டர் அம்மா சொல்லுமா, என் மருமகளுக்கு ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்ல பாட்டி, கவலைப்படாதீங்க. அதுக்குள்ள சின்ன பொண்ணு வயிறு வலிக்குன்னு சொன்னால, எம்மாடி வயித்துல உள்ள என் பேர பிள்ளைக்கு ஒண்ணும் ஆவல இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு லேசா சூட்டு வலி மாதிரி இருந்திருக்கு, அதனால தான் வயிறு வலிக்குன்னு சொல்லி இருக்காங்க. நினைச்சேன், நான் அப்பதே நினைச்சேன். பரகதா, நான் அப்பதே நினைச்சேன் பாத்துக்க, ஒருவேளை சூட்டு வலியால இருந்திருக்குமோன்னு. இருந்தாலும் மனசு கேட்கல. வருத்தப்படாதீங்க பாட்டி, அத நான் ஏற்கனவே சொன்னோம்ல, சின்ன பொண்ணுக்கு அவ குழந்தைக்கு எதுவும் ஆகாதுன்னு. எப்பாடா, டாக்டர் அம்மா வாயில இருந்து இந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அக்கம் பக்கத்து வீட்டுல ஏதாவது பிள்ளைகள் மாசமா இருந்தா வயிறு வலிக்குன்னு சொன்னா சூட்டு வலின்னு நானே சொல்லுவேன். ஆனா என் வீட்லயே என் மருமா வயிறு வலிக்குன்னு சொன்ன உடனே எனக்கு கையும் உடல காலும் உடல மரகதா. ஆமா பாட்டி, நீங்க சொல்லதும் சரிதான். மருமோளே, மருமோளே இங்க பாருங்க பாட்டியம்மா, அவங்கள எழுப்பாதீங்க, கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிங்க டாக்டர் அம்மா, இப்ப பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல இல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டியம்மா, அவங்களும் அவங்க வயித்துல உள்ள குழந்தையும் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆனா என்ன டாக்டர் அம்மா? ஒண்ணு இல்ல, சின்ன பொண்ணு கொஞ்சம் டென்ஷன் ஆகாம பாத்துக்கோங்க. என்னமா சொல்லுதா டென்ஷனா? ஆமா பாட்டியம்மா, கொஞ்சம் டென்ஷன் ஆகாம பாத்துக்கோங்க. உங்க வீட்ல இப்ப ஏதாவது பிரச்சனை நடந்துச்சோ? அது வந்து டாக்டர் அம்மா, வீட்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் இவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகாம பாத்துக்கோங்கம்மா. சரிங்க டாக்டர் அம்மா, நான் என் மருமகளை நல்லபடியா பாத்துக்கிடுவேன். நீங்க ஏற்கனவே போன மாசம் மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுத்தீல்ல, அத நான் தான் அவளுக்கு வேலை வேலைக்கு எடுத்து கொடுப்பேன் பாத்துடுங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நல்ல சத்தான ஆகாரம், அப்புறம் இந்த பழங்கள் கீரை எல்லாம் நான் தான் வாங்கி அவளுக்கு செஞ்சு கொடுக்கேன். சரி பாட்டியம்மா, நல்லபடியா பாத்துக்கோங்க. அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், ஒரு 1/2 hour தூங்கி எஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. சரிங்க டாக்டர் அம்மா. டாக்டர் அம்மா, வேற எதுவும் பிரச்சனை இல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, இப்ப நல்லா இருக்காங்க. சரிங்க டாக்டர் அம்மா. சரிங்கக்கா, 2 பேரும் வெளியே வெயிட் பண்ணுங்க, இவங்க கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிங்க டாக்டர் அம்மா. அப்பாடா கடவுளே, மனசுக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. பரிமளா பாட்டி, டாக்டர் அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு பத்தியலா? ஆமா மரகதா, எனக்கும் இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு பத்துக்க. என் மருமக வயிறு வலிக்குன்னு சொன்னதுல இருந்து எனக்கு என்ன மனசு படபடான்னு இருந்தது தெரியுமா? நானும் என் பிள்ளைல மாசமா இருக்கும்போது ஒரு 7-8 மாசத்துல எல்லாம் சூட்டு வலி வந்திருக்கு. ஆனா சின்ன பொண்ணுக்கு 5 மாசம் தானே ஆகுது. எனக்கும் அதான் கொஞ்சம் மனசுக்கு பயமா இருந்து பாத்துருங்க. சரி எப்படியோ, இப்ப என் மருமகளும் பேர பிள்ளையும் நல்லா இருக்குல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா எல்லா பிரச்சனையும் அவளாலதான். என்ன பரிமளா பாட்டி, இவ்வளவு நேரமா நல்லா சந்தோஷமா பேசிட்டு இருந்தியே, திடீர்னு கோவமா மாறிட்டியே? பின்ன கோவப்படாம என்னது செய்ய? என்ன ஆச்சு பாட்டி? அவதான் நான் பெத்து வச்சிருக்கனே ஒரு புண்ணியவதி, அவளை தான் சொல்லுவேன். டாக்டர் அம்மா எவ்வளவு சரியா சொன்னவ பத்தியா? உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனை நடந்துச்சான்னு கரெக்டா கேட்டவ பத்தியா? அதான் மேனகா மாமியார் வீட்டுக்கு போயிட்டாள்ல, அப்புறம் என்ன? அவதான் அவ மாமியார் கிட்ட நான் நல்ல மருமவான்னு பேர் எடுக்கணும், குடும்ப குத்து விளக்குன்னு பேர் எடுக்கணும்ல போயிருக்கா. அதனால நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க பாட்டி, இனி அவ குடும்பத்தை அவ பாத்துக்கிடுவா. இங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டா, தைரியமா இருக்க வேண்டியதான். பிரச்சனை பண்ணாம இருந்தா அவளுக்கு நல்லது. அப்படியே இனிமேலும் இங்க வந்து கடந்து பிரச்சனை ஏதாவது பண்ணுனான்னு வச்சுக்கிய வாரியராலே அடிச்சு தோவ தோவன்னு தோவச்சு தொங்க விட்டுருவேன்.
சரி விடுங்க பாட்டி, உங்க மருமகளை டென்ஷன் ஆக கூடாதுன்னு டாக்டர் அம்மா சொல்லியிருக்காவோ, அதே மாதிரி நீங்களும் டென்ஷன் ஆகாதீங்க. நடக்குது எல்லாம் நல்லதுக்கு தான். சும்மா வயசான காலத்துல டென்ஷன் ஆயிட்டு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டுனா என்ன பண்ணது? இனி மேனகாவை பத்தி கவலைப்படாதீங்க. அதான் மாமியார் வீட்டுக்கு போயிட்டாள்ல, அவ வாழ்க்கையை இனி அவ பாத்துக்கிடுவா. நீ சொல்லதெல்லாம் சரிதான் மரகதா. இருந்தாலும் மருமவளையும் விட்டு கொடுக்க முடியல. மவானி இவ்வளவு பிரச்சனை பண்ணாலும் அவளையும் விட்டு கொடுக்க முடியல. சரி விடுங்க, எல்லாம் இனி சரியாயிரும். ஆமா மரகதா, இனிய மருமவளையும் பிறப்பு யார குழந்தையும் நல்லபடியா பாத்துக்கிடணும். என் மவா தில்லாலங்கடி எங்க இருந்தாலும் இனி அவ சமாளிச்சுக்கிடுவா. ஆமா, நாம சொல்லவே வேண்டாம், அவளே சமாளிச்சுக்கிடுவா. சரி மரகதா, அரை மணி நேரத்துக்கு மேல ஆகுதுல்ல, இனி நம்ம டாக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டு சின்ன பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம். சரிங்க பாட்டி. என்ன யாரையுமே காணும். வெற்றி வெற்றி வெற்றி. எம்மா எம்மா என்ன எம்மா, ஒரு 2 மருமக்கமாரையும் காணல. எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டோம்னு நினைக்கேன். வாமா, இடத்த காலி பண்ணுவோம். ஏம்மா கோவமா இருக்க? கிளம்புவோன்னு தானே சொல்லுதேன். ஒரு 2 பேரையும் இங்க கடைக்கு கூட்டிட்டு வந்து எங்கேயாவது தொலைச்சிடலாம்னு ஐடியா போட்டுட்டு தானே கூட்டிட்டு வந்தோம். நாம நினைச்சபடி கரெக்டா நடந்து போச்சுமா. ஆள் அடக்கமே இல்ல பத்தியா. வா, நம்ம நைஸா எஸ்கேப் ஆயிருவோம். வாமா, சொல்லுற கேளு. ஏன் இப்படியே சில கணக்க உட்கார்ந்து இருக்க? நைஸா கிளம்பிடுவோம். வா. வாய மூடல, எங்கலாம் கிளம்ப? அதான் சொல்லுதம்லமா, 2 பேரும் இங்க தொலைஞ்சு போயிட்டோம்னு நம்ம வீட்டை பார்த்து போவோம். வாய மூடல. ஏமா, என்னாச்சுமா? எதுக்கு இவ்வளவு கோவமா பேசிக்கிட்டு இருக்கா? ஒருவேளை மருமகளை பிரிஞ்சு உன்னால இருக்க முடியலையோ? ஆமா ஆமா, மருமள பிரிஞ்சு என்னால இருக்க கழியல. தூர போலங்க. ஏமா, என்னமா ஆச்சு? பெருசா பேச வந்துட்டா, அப்படியே தப்பிச்சு போயிடலாம்னு. ஆள பாரு ஆள. நான் பாட்டுக்கு என் வீட்டுல செவனேன்னு உள்ளத தின்னுட்டு பேசாம இருந்தேன். நான் 2வது கல்யாணம் பண்ண போறேன், உனக்கு நல்ல மருமகளை கூட்டிட்டு வந்துட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு கடைசியில என்ன 2 பேர்கிட்டயும் மாட்டி விட்டுட்டேல. என்னமா சொல்லுத? என்னமா சொல்லுத, நொன்னமா சொல்லுதன்னுகிட்டு போலங்க. நம்ம ரேவதிக்கு அவன் மாப்பிளைக்கு துணி எடுக்கிறதுல கடைக்கு வந்தா இவள 2 பேரும் போட்டு என்ன பாடா படுத்தி எடுக்காளோ தெரியுமா? ஏமா, நீ என்கிட்ட என்ன சொன்ன? 2 பொண்டாட்டிய கட்டுனா நீ இப்படிதான் சங்கடப்படணும்னு. அதே மாதிரிதான் உனக்கும் 2 மருமவ இருந்தா நீயும் மத்தள மாதிரிதான் 2 பக்கமா அடியையும் மிதியையும் வாங்கிக்கிட வேண்டியதான். இங்க பாருல, மருமக்க மாறிட்ட அடி மிதி வாங்குறதுக்கு எனக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல. ஏமா, அதான் 2 பேர் அணக்கமும் இல்ல, எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டவல்ல. இனி உனக்கு எந்த கவலையும் இல்லம்மா. இல்ல, எனக்கு பேச்சு துணைக்கு வீட்டுக்கு ஒரு மர்மம் வேணும்னு நீ இனியும் நினைச்சேன்னா 3வது கல்யாணம் பண்ணி வேணா வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு வரட்டாமா? என்ன வாரியல 3வது கல்யாணம்ல, 3வது கல்யாணம்? ஏமா, சும்மாதாம்மா சொன்னேன். என்ன பயப்படுத நீ? இங்க பாருல, இங்க துணி எடுக்க கூட்டிட்டு வந்து என்ன போட்டு என்ன பாடா படுத்துறாளோன்னு எனக்கு தமிழ் தெரியும். உனக்கு என்ன தெரியும்? என்னமா சொல்லுத? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது இங்க பாருங்க, நம்ம ரேவதிக்கு ஏத்த மாதிரி சூப்பரான டாப் டக்கரான கலர்ல பட்டு சாரி. ஆமா, பட்டு சாரி நல்ல அளவோல இருக்கு. பார்டர் நல்ல பெருசா, முந்தானையும் ரொம்ப சூப்பரா இருக்கு. எட்டி இங்க பாருங்க, அவ பேச்ச கேட்காதீங்க. நம்ம ரேவதிக்கு பிடிச்ச கலர்ல சூப்பரான சாரி நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, ரேவதிக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்குமே. எதே அவதான் சொல்லுதானே, நீங்களும் ஆமா ஆமான்னு மண்டையாட்டிட்டு இருக்கீங்க. எதே ரேவதிக்கு துணி எடுக்கணும்னு வந்திருக்கோம். இப்ப துணி எடுத்து பார்த்ததுலயே அவ லட்சணம் நல்லா தெரியுதே. என்ன மர்மமா சொல்லுதா பாருங்க. நான் என் சம்மந்திக்காரிக்காக என்ன அழகான பட்டு சாரி விலை கூடுனதா எடுத்திருக்கேன். ஆனா உங்க பழைய மர்மல பாருங்க, 100 ரூபாயா 200 ரூபாயான்னு தெரியல, ஒரு காட்டன் சேலை எடுத்து வச்சிருக்கா. அது அந்த சாரி கலர் நல்லா இருக்குல்ல மர்மல. இது ரேவதிக்கு பச்சை கலர் பிடிக்கும்னா அதுக்கு அழகான பச்சை கலர்ல பட்டு விலை கூடுனது எவ்வளவு இருக்கு? ஒரு 200 ரூபாய் சேலையவாதே எடுக்கணும். ஒரு பால் காட்சிக்கு அன்னை மைனி வீட்ல இருந்து நல்ல அளவோல விலை கூடுன பட்டை எடுத்துக்கிட்டு கொடுக்காண்டமா? அந்த பட்டை கேட்டுனாங்கன்னா வரப்பட்ட போகப்பட்ட எல்லார்கிட்டயும் நல்ல பெருமையா பீத்தலாம். இந்த ஒரு 200 ரூபாய் சேலையை வாங்கிட்டு போய் அவ வீட்ல என்ன கருத்துணியா இல்ல? மஞ்சமுடி உன் சுவாலிய மட்டும் பாரு. என்ன அடியே, என்ன பார்த்து மஞ்சமுடி மண்ணாங்கட்டின்னு கூப்பிட்டு இருந்தா வாயை பியாத்துறோம் பத்துக்க. எனக்கு என்ன அழகான பேரு ஷீலான்னு, என் டார்லிங் ரமேஷ் என்ன அழகா ஷீலு ஷீலுன்னு கூப்பிடுவாரு. நீ என்னடா மஞ்சமுடி மண்ணாங்கட்டின்னு கூப்பிட்டுடக்க. இங்க பாருடி, என் சம்மந்தியாரி ரேவதிக்கு நான் தான் அளவோல பட்டு சாரி எடுத்து கொடுப்பேன். உன் கருத்துணியா குப்பையில கொண்டு போடு. போட்டியங்க இது என்னதே நீங்க அவளை பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன பார்த்து என்னமா பழைய மர்மவான்னு சொல்லிட்டு இருக்கா? ஆமா, பழைய மர்மோல பழைய மர்மோன்னு தான் சொல்லணும். ஐயோ, வீட்ல தான் இந்த பாடுனா கடைக்கு வந்த இடத்துலயும் இவ்வளவு தொல்லை தாங்க முடியலையே. எதே நீங்களே சொல்லுங்க, அவ பழைய மர்மோ தானே? எத்தே அவ பேச கேட்காதீங்க. ரேவதிட்ட ஏகப்பட்ட பட்டு சேலை எல்லாம் இருக்கு. அவளுக்கு இந்த மாதிரி
அவ என்கிட்டயே கேட்டா காட்டன் சாரி எனக்கு போதும் மைனின்னு. அதனால தான் அவளுக்கு பிடிச்ச கலர்ல நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆமா ரேவதி உன்கிட்ட பேச்சே கொடுக்க மாட்டா. என்னமோ உன்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்ன மாதிரிலாம் நீ சேலை எடுத்துட்டு வந்து நிக்க. இங்க பாரு மஞ்சமுடி, இது கடைன்னு பாக்கேன். இது மட்டும் வீடா இருந்திருந்துன்னு வச்சுக்க, இந்நேரம் நீ பேசின பேச்சுக்கெல்லாம் உன்னை தலைகீழ கட்டி தொங்க விட்டுருப்பேன் பாத்துக்க. வந்துட்ட அப்படியே பேசுறதுக்குன்னு. ஏய் என்ன உனக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? எனக்கும் நல்லா பேச தெரியும். என்னது என்ன தலைகீழ கட்டி தொங்க விட்டுருவியா? ரெண்டு கையையும் உடைச்சிடுறேன் பாத்துக்க. பாத்தேலதே இவளோட அராஜகத்தை. துணி எடுக்க வந்த இடத்துல கையை உடைச்சிருவேன், காலை உடைச்சிருவேன், தலைகீழ கட்டி தொங்க விட்டுருவேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கெல்லாம் ஒரு பொது இடத்துல வந்தா எப்படி நடந்துக்கணும்னே தெரியலதே. ஒரு மேனஸே இல்ல. மாமியாரை எப்படி நல்லபடியா பாத்துக்கிடணும், ஒரு கடைக்கு கூட்டிட்டு வந்தா அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி பட்டு சேலையை எடுத்து காட்டணும்னு இவளுக்கு தெரியுதான்னு பாருங்க. இவளுக்கு ஏற்கனவே ரேவதியை பிடிக்காது. அதனால ரமேஷ் வந்து எடுத்தாங்கன்னா எப்படி 5000 ரூபாய் 10000 ரூபாய்க்கு பட்டு சேலை எடுத்துருவாங்கல்ல, அப்படி எடுத்து ரூபாயை செலவு பண்ணிடக்கூடாதுன்னு தான் இவ வேணுக்கும்னே 200 ரூபாய் சேலையை எடுத்துட்டு வந்து நிக்க. அடியே பேச்ச நிறுத்து பத்துக்க. யாருக்கிட்ட தெரியாது மேனஸ், உனக்கு மட்டும் நல்லா தெரியுமா? என்னமா ரெண்டாவது பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே? நான் இன்னும் என் மாப்பிளைய டைவர்ஸே பண்ணல தெரியும்ல. நீ டைவர்ஸ் பண்ணா என்ன, பண்ணாட்டி பண்ணா எனக்கு என்ன? ஓஹோ நீங்க அப்படி சொல்லுவீங்களோ? நான் என் மாப்பிளைய டைவர்ஸ் பண்ணாம என் மாப்பிளைய நீ எப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எங்க அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, அக்கா லட்சுமி அக்கான்னு போய் சொல்லி கொடுத்து உன்னை மாட்டி விட்டுறோம் பாத்துக்க. அப்புறம் நீ சொல்லுவ ஐயோ அக்கா நான் சொல்றதெல்லாம் பொய்யை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணீரை விட்டு கதறுவ. இந்த ரமேஷ் பையன் எங்க போனா? இவளும் ரெண்டு பேருக்கு நடுவுல நான் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு கிடக்கணும். இவன் பாட்டுக்கு என்ன மாட்டி விட்டுக்கிட்டு அவன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஏதே நம்ம ரேவதிக்கு பச்சை கலர் தானே பிடிக்கும். இப்ப ஒரு நிமிஷம் இருங்க, இப்ப வாரேன். ஏதே இவ பேச்செல்லாம் நம்பாதீங்க. இவள ரெண்டாவது மருமவளா ஏத்துக்கிடாதீங்க. அப்புறம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கிடுங்க. அவ கூட சேர்ந்து நீங்களும் ஜெயில்ல போய் உட்கார்ந்து 1 2 3 4ன்னு கம்பி எண்ணி களி திங்கணும் பாத்துக்கிடுங்க. என்னது கம்பி எண்ணி களி திங்கணுமா? ஏதே இங்க பாருங்க, ரேவதிக்கு பிடிச்ச பச்சை கலர்ல பட்டு சாரி விலை கூடுறது ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. ஆமா பச்சை கலர் பட்டு சாரி ரொம்ப அழகா இருக்கு. திமிரு பிடிச்சவா. ஏதே ரேவதிக்கு பிடிச்ச பட்டு சாரியை நான் எடுத்துட்டு வந்துட்டேன்னு பார்த்த உடனே உங்க பழைய மருமவ ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டா பாருங்க. அட ஆமா நான் எடுத்துக்கிட்டே ஓடி போனோம். ஏதே நான் ரேவதிக்கு பிடிச்ச பட்டு சாரியெல்லாம் தனியா எடுத்து வச்சிருக்கேன். நான் இவ முன்னாடி எல்லாம் காட்ட மாட்டேன். வாயில இருந்து வர்றது அவ்வளவு பொய். இந்த கடையில இருக்கப்பட்ட பட்டு சாரியிலேயே விலை கூடுன பட்டு சாரி நான் தான் என் கையில வச்சிருக்கேன். நீ எப்படியே வச்சிக்க, உன்கிட்ட போட்டி போட வேண்டிய அவசியம் எல்லாம் எனக்கு இல்ல. பயந்தாங்கொழி மஞ்சமுடி வாய மூடிடுறதுக்க. பயந்தாங்குழியம்ல பயந்தாங்குழி. இந்நேரம் நான் எங்க அம்மா வீட்டுல இருந்திருக்கும் போது நீ வந்திருக்கணும் டி. உன் செவுட்ட பேத்து தலையில தொங்க விட்டு முட்டைகளை உரிச்சு எடுத்திருந்திருப்பேன். என்ன இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணா நான் திரும்பவும் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேங்கிற ஒரே எண்ணத்துல தானே என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் ஒரு சபதத்தோட தான் வந்திருக்கேன். இனி எங்க அம்மா வீட்டுக்குலாம் சண்டை போட்டுட்டா நான் ஒண்ணும் போக மாட்டேன். ஒன்னு அந்த வீட்டை விட்டு சீக்கிரமா காலி பண்ண வச்சுட்டு எங்க மாமியார் வீட்டுல நான் தான் இருப்பேன். ஏதே அவ பேச்செல்லாம் நம்பாதீங்க, சும்மா அப்படியே காத்துல எழுதுற மாதிரி. இந்த பட்டு சாரி இருக்கட்டும், அப்புறம் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் Dress எடுத்துட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னது மாமியாருக்கு ஸ்பெஷல் Dress-ஆ? டட்டடாய் இது இந்த Dress எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆஹா சுடிதார்ல எங்க மாமியார் கலக்குதாவல. மர்மலா என்ன மர்மலா நீ வயசான காலத்துல எனக்கு சுடிதார் எடுத்துக்கு? எத்தே அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு அப்படி என்ன வயசாயிடுச்சு? எப்படியும் நான் நீங்க அப்புறம் ரமேஷ் 3 பேருமா சேர்ந்து லண்டனுக்கு போறோம். லண்டனுக்கா? லண்டனுக்கு போகும்போது நீங்களும் இந்த மாதிரி மாடல் Dress எல்லாம் உடுத்தாண்டமா? இப்ப பாருங்க அடுத்த Dress. எப்படிதே என் செலக்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு மர்மலா. எனக்கு அப்படியே ஒரு 20 25 வயசு குறைஞ்ச மாதிரிலாம் இருக்கு. ஆமாதே அத சொன்னோம்ல உங்களுக்கு என்ன வயசாயிடுச்சுன்னு. அப்படியே இளமையா மாறிட்டீங்களே. அடி பாவி மஞ்சமுடி, எங்க மாமியாருக்கு நல்ல விதவிதமா Dress எல்லாம் எடுத்து கொடுத்து மயக்குதால. ஏதே இந்த Dress எப்படி இருக்கு? நம்ம ஏர்போர்ட் போகும்போது இந்த Dress தான் உடுத்திட்டு போணும் சரியா? ரொம்ப நல்லா இருக்கு மர்மலா. அவளுக்குமா இந்த Dress? மர்மலா உனக்கும் இந்த Dress ரொம்ப நல்லா இருக்கு. பாத்தீங்களாதே நான் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு. அம்மாவும் பொண்ணும் ஒரே மாதிரி Dress எல்லாம் உடுத்துவாங்க. ஆனா இப்ப மாமியார் மருமகளும் ஒரே மாதிரி Dress உடுத்துறதா ட்ரெண்ட். எப்படிதே நம்ம ரெண்டு பேருக்கும் இந்த Dress டாப்